ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பனானா பேன்கேக் தான் செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் செய்யலாம், இல்லைனா ஒரு ஸ்நாக்ஸாக கூட இதை செஞ்சு சாப்பிடலாம். இது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு ஒரு வாழைப்பழம் நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸில் நான் எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 2 வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம், பூவன், ரஸ்தாளி, எந்த பழமாக இருந்தாலும் ஓகே தான். அதுக்கப்புறமா 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் செய்கிற அளவு 4 பேன்கேக் வரக்கூடிய அளவு நான் இன்றைக்கி செய்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு குவான்டிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம், அந்த ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக. அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா. நல்லா ஃப்ளஃபியாக வரும் பேன்கேக் நமக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு சேர்த்துடலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்க்குறேன். பொதுவாக பேன்கேக்னாலே நிறைய பேர் மைதா மாவில் தான் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி கோதுமை மாவில் நல்லா ஹெல்த்தியாக செய்கிறோம். இதில் சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப ஹெல்தி. பால், அதே மாதிரி வாழைப்பழம், முட்டை எல்லாமே ரொம்ப ஹெல்த்தி. அதுக்கடுத்து சுகர் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 7 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை கூட நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு கம்மியாக பால் சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் வச்சிடலாம். அதுக்கப்புறமா பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை ஸ்மெல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 3 சொட்டு மட்டும் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக அடுப்பில் தோசைக்கல் வச்சு அது சூடானதுக்கப்புறமா நம்ம பேன்கேக் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஊற்றிட்டு இதை நம்ம தோசை மாதிரி தடவை வேணாம், அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா இதை ஃபுல் சிம்மில் வச்சு தான் இதை வேக வைக்க போகிறோம். அப்போ தான் சாஃப்டாக நல்ல உள்ளே எல்லாம் வெந்து வரும். அதுக்கடுத்ததாக இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். பட்டர் இருந்தால் கூட நீங்கள் பட்டர் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் நெய் தான் சேர்க்குறேன். ஆயில் சேர்க்குறத விட இந்த மாதிரி நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா வாசனை இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பேன்கேக் நம்மளுக்கு பாருங்கள், நல்லா அருமையாக வெந்து வந்திருக்கு. வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. பபிள்ஸ் எல்லாம் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம அதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போடும்போது கொஞ்சம் கவனமாக திருப்பி போட்டுருங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்துட்டுருக்கு. அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சே வேக வைங்க. ஒரு ஃபோக் எடுத்து இல்லைனா ஒரு கத்தி வச்சு குத்தி பாருங்கள். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். மிச்சம் இருக்க மாவையும் இதே மாதிரி நம்ம தோசைக்கல்ல ஊற்றி எடுத்துடலாம். சூப்பரான ஃப்ளஃபியான பேன்கேக் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பனானா பேன்கேக். ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இதை எடுத்து காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக கூட செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸாக கூட ஈவினிங் டைமில் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டம் தான் நம்ம சேர்த்துருக்கோம். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. டேக் கேர். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.